Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கப்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆவி போற மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ இது வெரி சிம்பிள் டிசைனுங்க. இப்போ நம்ம வந்து Coreldraw வந்து இந்த ஷேப்பை நம்ம எப்படி டிசைன் பண்றோன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு எக்லிப்ஸ் இது டூல் எடுத்து எலிப்ஸ் டூல் எடுத்து உங்களோட மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக்குக்கும் ரைட் கிளிக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்கொரல் ஒன்று இருக்கும். ஸ்கொரல் பண்ணிங்கன்னா இதுதான் ஷூம், ஷார்ட்கட் ஷூம். இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு வட்டம் ஒன்று வரும். இப்போ இந்த வட்டத்தை நீங்கள் ரெண்டாக வெட்டணும். வெட்டுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற டூல் வந்து நைஃப் டூல். அதுக்கு நைஃப் டூல். இப்போ இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். ரைட், வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் இந்த துண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறோம். ரைட், இப்போ ஆஃப் வட்டம். இப்போ ஆஃப் வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கருப்பு கலர் போடணுன்னா என்ன பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் கலர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் ஒன்று கீறணும். அதை எப்படி கீறுறதுன்னா இந்த வட்டம் எடுத்துகிட்டு இப்படி கீறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் ஒன்று வரும். ஓகே ரைட், இப்போ இந்த வட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ண போகிறோம். அந்த கலர் வந்து ஒயிட் கலர். ரைட், ஃபில் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ஒரு 4 மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்தாச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி பொருந்திடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக பிறந்துடுச்சு. இப்போ இதுளுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி ஒன்று செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரைகிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பென் டூலெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கன்னா ஹார்ட் இந்த டூல். ரைட், இந்த டூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரையும். நீங்கள் இந்த மாதிரி வரைங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரும். இல்லைனா மொத்தம் கொஞ்சம் பிடிச்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி இந்த கேள்விக்குறி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி வரையும். சும்மா இந்த மாதிரி வரைங்க. இப்போ இந்த ஆவி போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து இந்த இப்படி போகும். ரைட், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி போட்டாலும் இந்த மாதிரி ஆவி போகிற மாதிரி செய்யணும். ரைட், இப்போ ஒன்றா ஒழுங்காக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி திரும்ப ட்ரா பண்ண தேவையில்ல. இதே நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். சாரி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வரும். இது அப்படியே இப்படி எழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி. இப்போ இந்த காப்பீஸை கொண்டாந்து இந்த மாதிரி பொறுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு லோகோலாம் இப்போ சில பார்த்தீங்கன்னா லோகோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா அந்த உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க இந்த கப் காஃபி, சும்மா அந்த ஒரு லோகோன்னு போட்டிருப்பாங்க, சும்மா காஃபி. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு லோகோ பார்த்தேன் காஃபின்னு சொல்லி, அந்த மாதிரி காஃபி இல்லைன்னா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணேன். சிம்பிள் டிசைன் இது. இதுக்கான ஃபாண்ட்டை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸ். இது வந்து தான் லேட்டஸ்ட்டாக வர ஃபாண்ட் வந்து. இந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிசைன். பாப்பின்ஸ், இந்த ஃபாண்ட் பேர் வந்து நம்ம சொல்கிறது பாப்பின்ஸ்னு சொல்லி. என்ன பேர்? பாப்பின்ஸ். ரைட், இது நல்ல ஒரு ஃபாண்ட் பாப்பின்ஸ். இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைகளை செஞ்சுட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ ஒன்று செய்யலாம். ரைட், இப்போ இது மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் லோகோ ஒன்று. இப்போ இந்த மாதிரி தாங்க இந்த லோகோஸ்லாம் செய்யுது. இப்போ இந்த இதை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி தான் இருக்கும் லோகோஸ்லாம். இப்போ இந்த மாதிரி தான் லோகோஸ்லாம் செய்வாங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் லோகோஸ். பார்த்தீங்கன்னா ரைட், ஒரு 1 கலருக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று செய்யலாம். வெரி சிம்பிள். ரைட், உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரியும் போட்டு வைக்கிறதா இருந்தால் அப்படியும் வைக்கலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.